சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். 2019 லாஸ்ட்டாக வந்து ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர் வெயிட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ அகைன் கவர்மெண்ட் வந்து ரயில்வேஸ் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், இது ஏஜ் அண்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இதில் என்ன 2019 இப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மேக்ஸிமம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில் அப்ளை பண்ணுறது, அதுக்காக அப்பியர் ஆகுது ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையா, வாய்ப்புகள், அது ரொம்ப 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 அதிகம். நம்ம நார்மலாக மேக்ஸிமம் நம்மளோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ வரைக்கும் நம்மளோட அப்பியரன்ஸ் போகுது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு குரூப் 4 அப்ளை பண்ணுவோம், இல்லைனா குரூப் 2 குரூப் 1 இந்த லெவலில் தான் அப்ளை பண்ணுவோம். மேக்ஸிமம் போனால் யூபிஎஸ்சியில் சிஎஸ்சி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதை அப்ளை பண்ணுறோம். பட் இதை தாண்டி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தினா அவேர்னஸ் ரிலேட்டிவ்லி இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வித் அட்வென்ட் ஆஃப் இன்டர்நெட்டு, ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இன்னுமே வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆர்ஆர்பி ரயில்வேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் அரௌண்ட் 32,000 அப்ராக்சிமேட் வேகன்சிஸ் இந்த தடவை வந்திருக்கு, விச் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் வாங்குறதுக்கும் பியாண்ட் சேலரியை தாண்டி நிறைய விதமான பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். முக்கியமாக வந்து இப்போ ரயில்வேஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ யூ வில் பி டேக்கிங் ஹோம் த சேலரி அலாங் வித் யுவர் எக்ஸ்ட்ரா டிஏ, ட்ராவல் அலவன்சஸ், இது எல்லாமே. ஏன் அப்படின்னா மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, இப்போ ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஸோ இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அது கவர்மெண்ட்டே போட்டு கொடுத்துரும். அதை தாண்டி வேறு ஏதாவது அதுக்கான ஸ்கூல்ஸு இந்த மாதிரி செட்டப் இருக்குது, அதுக்கும் ரயில்வேஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும் இல்லையா, கன்சியூமபிள்ஸ், அதுவும் கூடமே வந்து ரயில்வேஸ் கேன்டீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில், முக்கியமாக ரயில்வே மாதிரி எக்ஸாமில் ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாதீங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை நிறைய அப்ளை பண்ணணும். அதுக்கான கோச்சிங் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இந்த குரூப் டி சர்வீசஸ்க்கானது. ஸோ இதன் முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் நடத்துகிறாங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பர்டைஸ், அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, எந்த ஏரியாவை ப்ரியாரிட்டைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேதிகள்ல நடக்குது. ஜனவரி 25 வந்து பாத்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி மற்றும் மதுரை பிரான்ச்சஸ்ல நடக்குது. ஜனவரி 26 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட தூத்துக்குடி, ராம்நாடு மற்றும் கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்ல நடக்குது. கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல உங்களோட சக்சஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ கோயிங் இன் டு த ரெக்ரூட்மெண்ட் இல்லையா, இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓவர்வியூ ஆஃப் த ரயில்வேஸ் ரிலேட்டடான எக்ஸாமு. லாஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வந்ததுன்னா 2019. அதுக்கப்புறம் வி நோ தட் ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் கொரோனா இன்சிடென்ட்ஸு, கோவிட் இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த கோவிட் இஷ்யூஸ்னால நம்மளுக்கு தொடர்ந்து அதுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷனே வரல. அதுக்கப்புறம் 2019க்கு அப்புறம் வி ஆர் விட்னஸிங், இப்போ தான் 2025 தான் வந்து நம்ம இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பியாண்ட் தட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 32,000 வேகன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரிலேட்டட் அப்ராக்சிமேட் வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் 14 டிஃப்ரெண்ட் போஸ்ட்ஸ், பாயிண்ட் மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் மெயின்டெனன்ஸு, அப்புறம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ஸு. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட 14 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து இந்த இது கீழே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஃபோர் COVID-19 as I said 2019 தான் வந்தது. இதுக்கப்புறம் வந்ததுனால இந்த COVID-19 இம்பாக்ட்னாலே சில விஷயங்கள் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷனில் மாறி இருக்கு. முக்கியமாக உங்களோட ஏஜ் ரிலேட்டட் கிரிட்டீரியா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ். இனிமேல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் இந்த பர்டிகுலர் ஏஜ் ரிலேட்டட் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் வந்து விட்னஸ் பண்ண முடியாது. இதுதான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. 18 to 36 வரைக்கும் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலனா டியூ டு COVID-19 இம்பாக்ட். த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. 3 முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அஸ் இட் இஸ் அ குரூப் டி பேசிஸ் சர்வீஸ்னால அப்படின்னா ஒரு நீங்கள் 10th பாஸோ அல்லது ITI இதை நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இதில் இருக்குது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ், அஸ் ஐ செட் 18 to 33 தான் ரெகுலர்.
ரெகுலராக எப்பயுமே நோட்டிஃபிகேஷனில் 18 to 33 தான். பட் இந்த தடவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 36 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு கோவிட் இம்பாக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் ஓபிசி வந்து 500 ரூபாய் வந்து பே பண்ணணும். அதில் 500 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees அகைன் ரீஃபண்டபிள் தான். 500 இனிஷியலாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது பே பண்ணணும், 400 இஸ் ரீஃபண்டபிள். நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் 250 rupees பே பண்ணணும். அண்ட் 250 rupees மொத்தமாக கம்ப்ளீட்லி ரீஃபண்டபிள் ஃபார் யூ. இதான் வித் ரெஸ்பெக்ட் டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அஷ்யூனும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க்குக்கு வைப்பாங்க. 90 நிமிஷம் வந்து நடக்கும். 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து 4 விதமான பகுதிகளிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கப்படும். அது எவ்வளோ கேள்வி என்னன்றது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை எப்படி எழுதணும், அதில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், அதில் ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி ஈஸியாக படிக்கிறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன, இது எல்லாமே அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷனில் அடுத்தடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு வந்து நம்ம அகாடமிலேருந்தே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அகைன் இதுக்கான கிளாஸஸும் சூன் வந்து நம்ம அகாடமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போக முடியும். எப்போ வேண்டாலும் எக்ஸாம் வரலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இது வந்து பேசிக் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் இவ்வளோ டைமில் வந்து வாக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வெயிட் கேஜிஸ் பேசிஸில் இருக்கும். அது விஷயங்கள் வந்து பின்னாடி சிபிடி டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முதல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இதான் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் கிரைட்டீரியா உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்கள் சொன்னீங்க சார் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொன்னீங்க, அதுக்கு அகாடமிலேருந்து கோச்சிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும், என்னென்ன ஏரியாலேருந்து கேள்வி கேட்பாங்க? ஏன்னா எங்களுக்கு குரூப் 4னா தெரியும், குரூப் 2னா தெரியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, பியூர் சயின்ஸ்ப்பா, கம்ப்ளீட்லி பியூர் சயின்ஸு. அதில் வந்து 25 மார்க் வரும். பார்த்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஜென்ரல் சயின்ஸோட ரோல் வந்து முக்கியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 25 மார்க் வந்து ப்ளே பண்ணும். மேக்ஸு அது உங்கள் ஏரியா தான். ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் அக்யூர் பண்ணது தான், நாலேஜ் தான். ஆல்ரெடி நம்ம அகாடமிலே வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. விச் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ இந்த 25 மார்க் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 மார்க். இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் நம்ம எப்பயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் எக்கனாமி இருக்கும், பாலிட்டி இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும். இதில் எதாவது பேசிக் தான் இருக்கும். நீங்கள் குரூப் 4 குரூப் 2ல இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டான கொஸ்டின் வந்துருச்சு. பட் இங்கே அந்த அளவுக்கு கூட இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது அகெயின் ரெகுலராக எப்பயுமே நம்ம அகாடமியில் டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே டெய்லி அவேர்னஸ் வீடியோஸ் நீங்கள் டெய்லி நம்மளோட இன்ஸ்டியூட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடியா வந்து கிடச்சிரும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. உங்களோட ஃப்ரீ லீஷர் டைமில் அகாடமியில் இருக்க வீடியோஸ் அப்படியே ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். அதுவே மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ். அதை தாண்டி வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் த மேகசின்ஸ். the மேகசின்ஸும் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் விச் இஸ் 90 மினிட்ஸில் வந்து நீங்கள் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்காதுன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறது பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4க்கான ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜும் ஐடியாவும் ஆல்ரெடி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட எல்லா பிரான்ச்லுமே வி ஹவ் ப்ரொவைடட் திஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி எங்கேனாலும் நீங்கள் போனீங்கனாலும் கம்ப்யூட்டர் லேப் நம்மகிட்ட இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் லைவாக இங்கேயே வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதான் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அந்த மேட்ச் லைக் சுச்சுவேஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் லேப் டெஸ்ட்டில் வந்து அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஹோப்பும் இங்கே இருக்குது. ஸோ அதை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவீங்க, ஜஸ்ட் படிக்கிறதுல மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, டெஸ்ட் எழுதுறதுல. அதுவும் முக்கியமாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வித்தின் த டைம் ஃப்ரேமில் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. ஆனால் லார்ஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கும், இருந்து இந்த தவறுகள் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களோட ப்ராக்டிஸ் தான் எக்ஸாம் லைக் சுச்சுவேஷனில் திரும்ப 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 பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கான வெற்றிக்கான முகவரியாக என்றைக்குமே இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கான வழி இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அது பாருங்கள். 23/1/2025 வந்து
உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 22/2/2025 பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்குது. அண்டு 22/2 எப்போ க்ளோஸ் ஆகுனா 11:59 PM. ஸோ நிறைய பேர் அதில் நம்ம ஆளுக்கு நிறைய கடைசி வரைக்கும் அப்ளை பண்ண மாட்டான். கடைசி 22ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு சிலர் வந்து அப்போ ஒரு டிபேட் நடக்கும். 6 மணிக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சா, நைட்டு க்ளோஸ் ஆகுமா அப்படின்ட்டு. 11:59 நைட்டு தான் க்ளோஸ் ஆகும். இருந்தாலும் யூ ஷுட் நாட் லீவ் அன்டில் த லாஸ்ட். கடைசி பால் வரைக்கும் நான் தோனி மாதிரி கடைசி பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போவேன் அப்படின்னா அது சில இடங்களில் செட் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட தவறுகள். சரிங்களா? இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் அபவுட் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ப்பா. இந்த குரூப் டி எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களோட பாதையில் தொடர்ந்து உங்களுக்கு பாதை காட்டி உங்களை வழிபிடிச்சு கொண்டு போகிறதுக்கு நம்ம அகாடமி இதுக்கான கோர்சஸும் கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் அவைல் பண்ணுங்கள். இது ரிலேட்டடான டெஸ்ட் சீரீஸும் வரும், அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அதன் வழி நீங்கள் நடங்க.